எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த வீடியோவானது கனடாவில் நடக்கும் ஒரு சில சம்பவங்கள் பற்றி தான் பேச போகிறேன். இதில் சில அரசியலும் இருக்கும், ஆனால் அரசியல் பெருசாக பேச விரும்பவில்லை. இருந்தாலும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்ற காரணத்தில் தான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கனடாவை பொறுத்தவரையில் கனடா வந்து தலை சிறந்த நாடுகளின் பட்டியலில், அதாவது வாழ்வதற்கு அந்த உலகில் வாழ்வதற்கு நல்ல நாடுகள் என்ற ஒரு கணிப்பில் வந்து கனடா வந்து 2வது இடத்துல இருந்தது. இது வந்து US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு அமைப்பு தான் இது ஆண்டுதோறும் உலகில் வந்து தலை சிறந்த நாடுகளின் பட்டியலை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் போன வருஷம் வந்து கனடா வந்து 2வது இடத்துல இருந்தது. இந்த வருஷம் வந்து அது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ வந்து முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து சுவிட்சர்லாந்து, 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜப்பானும், 3வது இடத்தை வந்து அமெரிக்காவும், 4வது இடத்துக்கு கனடா தள்ளப்பட்டிருக்குது. என்னவென்ற இதை விடயம் என்று சொன்னால், இப்போ கனடா பொறுத்தளவில் 2வது இடத்திலிருந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து வர்த்தகம். அது வர்த்தக பிரச்சனையாக இருக்கிற வர்த்தகம் வந்து இப்போ கொஞ்சம் தொழில் வாய்ப்புகள் குறைவு, மற்றது வட்டி விதங்களை அதிகரித்தபடியாலும், போன வருஷம் அதிகரித்தபடியாலும், மற்ற பாரம்பரிய தொழில் முனைவு போன்ற விடயங்களில் குறைவான புள்ளிகளை பெற்றதான் காரணம் மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இது கனடாவில் அரசியலும் பங்களிப்பு இருக்குது. இப்போ அரசியல் மாற்றங்கள் இருக்கிறதாலையும், மற்றது இந்த ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் பெர்மிட்டுகள் அதுகளாலையும் பிரச்சனைகள் இருக்குது. கனடாவில் உலக ரீதியில் வந்து இப்போ வாழ்வதற்கு சிறந்த நாடு என்று சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பொருளாதார ரீதியாக சரி, மற்றது கிரைம் கூடியிருக்குது. இந்த வருஷத்தில் நிறைய கிரைம் கூடியிருக்குது. களவுகளும் கன்ஸ்பைட்டுகளும் கொலைகளும் நடந்திருக்குது. அதனால் தெரியல இது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. இப்போ கனடா பொறுத்தவரையில் கனடாவின் மக்கள் தொகையில் 41 மில்லியனை கடந்து விட்ட நிலையில் வந்து அதற்கு காரணம் புலம்பெயர்ந்தல் என்று கூறி அதை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் சில கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா அரசு முடிவு செய்தது. எல்லாம் அறிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஆண்டு ஜனவரியில் கனடாவின் புலம்பெயர்ந்துறையில் அமைச்சரான மார்க் மில்லர் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார். அதாவது தாங்கள் வந்து 35% குறைக்க இருப்பதாகவும், அதாவது எப்படின்னு சொன்னால் 3,64,000 மாணவர்களில் தாங்கள் 10% குறைக்கப் போவதாகவும், அதாவது வரும் 2025ஆம் ஆண்டு 10% குறைக்க போகிறோம் என்று எப்படின்னு சொல்ல போனால் 3,64,000 10% குறைச்சால் 3,27,000 சர்வதேச மாணவர்கள் மட்டுமே தாங்கள் உள்ளெடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தார். இதனால் வந்து மாணவர்களின் பார்வை வந்து வேறு நாட்டுகளுக்கு திசை மாறி போவதாகவும் சொல்லப்படுகிறது. அதை யார் சொல்லிக்கிறேன், டொரண்டோ யூனிவர்சிட்டி, டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் தான் இதை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ டொரண்டோவை பொறுத்தவரை கனடா மிகப்பெரிய கல்வி நிறுவனமான டொரண்டோ பல்கலைக்கழகம் வந்து இப்போ கல்வி கற்பதற்காக விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 40% குறைந்து விட்டதாகவும், அதை வந்து இப்போ துணைவேந்தர் ஜோசேபோ வாங் வந்து இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி என்னும்படியும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதுகிறார். ஏனென்று சொன்னால், இந்த அவர்கள் வந்து இவர்களுடைய பொடி பசன் என்று சொல்லுவாங்க. இதால் அவர்கள் உழவு நிதி இவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்றும் தெரியும். என்ன அந்த நிர்வாகம் வந்து அப்படி நிதி இல்லாமல் நடத்த முடியாதவன்னு தெரியும். அது கனடா பொறுத்தவரையில் கனடா அரசாங்கத்துக்கு இடியோ என்னோ தெரியலை. ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு பெரிய இடியாக இருக்கும். என்று அவர்களுக்கு இந்திய மாணவர்கள் கட்டுற காசு வேறு தொகை, ஆனால் கனடாவில் பிறந்தவர்கள் கட்டுறது வேறு குறைவான தொகை. இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதுவும் வந்து ஓரளவு கனடாவில் பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இப்போ இவர்கள் இப்படி சொன்னாலும் வருங்காலங்களில் சட்டங்கள் மாறலாம். சில கல்வி இந்த எண்ணிக்கையை வந்து கூட்டக்கூடும். இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த வந்து கனடா பொறுத்தளவில் என்னென்னு சொன்னால் கிரைம். ஓகே, இப்போ கிரைம்னு பார்க்கும்போது கிரைம் வந்து கனடாவில் நீடித்து கொண்டே போகிறது. ஒரு பக்கம் கார் திருட்டு, ஒரு பக்கம் கன்முனையில் வந்து காசு வைக்கிறது, கன்முனையில் வந்து கார்களை திருடுவது. அதுபோல் கிரைம் வந்து 2002-2003 ஒப்பிடும்போது இது வந்து 50-50 கூடியிருக்கு. இந்த மாதிரி கனடா முழுவதும், ஒன்றாரியோ மட்டுமில்லை, டொரண்டோ முழுவதில்
கல்கரி, பிரிட்டிஷ் கொலம்பியா, வான்கூவர், வினிபேக் எல்லா இடமும் வந்து பரவலாக இந்த கன் வயலன்ஸ் நடந்து கொண்டிருக்குது. இது வந்து எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்கன்னு தெரியவில்லை. இது வந்து மக்களுக்கு ஒரு பீதியாக இருக்குது. இது அயல்நாட்டிலேருந்து அங்காலேருந்து ஈஸியாக கன்னை கொண்டு வந்து இங்கே வந்து மக்களை துன்புறுத்தி மக்களுக்கு கெடுபுல வைத்து கொண்டும் இருக்கிறார்கள். இது கனடா அரசாங்கம் கட்டுப்படுத்துவதாக தெரியவில்லை. என்று சொன்னால் இது சட்டம் மாறணும், இல்லைன்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும். இதனாலேயே பெரிய பிரச்சனை இருக்குது லிபரல் பார்ட்டிக்கு. என்று சொன்னால் இது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. என்றால் கிரைம் கூடிக்கொண்ட போது கார் களவுகள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. கார் களவு நடப்பதனால் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் ப்ரீமியத்தை கூட்டிக்கொண்டே இருக்கிறோம். என்று சொன்னால் இந்த ஏரியாவில் கணக்க திருட்டு நடக்குதோ அந்த ஏரியாவில் வந்து அவர்களுடைய இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியத்தை கூட்டுறார்கள். இந்த கிளைம் கூட இருக்குது. அந்த காரணத்தால் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை நாங்கள் கூட்டுறோம்னு சொல்லி ப்ரீமியம் கூட்டிக்கொண்டு போகுது. இது மக்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன சொன்னால் இன்சூரன்ஸ் ஒரு பொதுவான இடத்த ஓடுறவருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் கூடவாக இருக்குது. அதில் நிறைய உயிர் ஆபத்துகள் நடந்திருக்குது. கண் சொட்டுகள் வீடுகளில் விண்டோவில் எல்லாம் நிறைய பேர் இந்த விண்டோக்கள் எல்லாம் போன வாரமெல்லாம் ஒரு விண்டோவில் சுட்டுட்டு ஓடி இருக்கலாம். யாருன்னு தெரியல. எங்கே சொன்னால் டொரண்டோவில் நடந்திருக்கு இந்த சம்பவம். இப்படி கிரைம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து போவதனால இந்த நாட்டில் வாழ்வதற்கு சேஃப்டியாக இல்லையான்ற ஒரு கேள்வியும் வந்திருக்குது. அதனாலேயோ என்ன தெரியல, இந்த 2வது இடத்துல இந்த நாடு வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. அதுபோக கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போவதாக பியோ போலியோ தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து அறிவிச்சிருக்குது. அது வந்து வரும் மாதங்களில் இல்லை வரும் வாரங்களில் அப்படி ஒரு திட்டத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வர மாதிரி இருக்கணும். அது அரசியல் சார்ந்தபடியாக ஒன்று. இது வந்து இப்போ இந்த மாதிரி சரியாக உறுதியாக சொல்ல முடியாது. சரி, எப்படி அரசியல் பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்போ கனடா பொறுத்தளவில் கனடாவில் வந்து மிக முக்கியமான பிரச்சனை வந்து வீடு இல்லாமை. வீடுகள் வந்து இவங்க கட்டுமானங்கள் குறைச்ச காரணத்தாலையும் வட்டி வீதத்தை அதிகரித்த காரணத்தாலும் நிறைய பிரச்சனைகள் இப்போ மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் வாடகை வீடுகளில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய அசோசியம் சந்திக்கிறார்கள். என்னென்னா வாடகை கொடுக்குறதுக்கு வேலை போகணும், வேலை இருந்தால் தான் வாடகை கொடுக்கலாம். வாடகை வந்து இப்போ 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, 3000 தாண்டி கொண்டு போகுது. ஏன்னு சொன்னால் இப்போ சில பேர் வந்து 2 வீடு உள்ளவர்களை தான் பேஸ்மெண்ட் எல்லாம் அடைச்சி வீடு வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலோட ஒரு நேற்று முந்தின நாள் ஒரு பிரச்சனை நடந்தது. பிரம்ப்டனில் வந்து லேண்ட்லோடுக்கும் படிக்கிற மாணவர்களுக்குமான பிரச்சனை. அதில் வந்து அந்த அம்மா வீட்டுக்கு இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு அம்மா தான் கத்தி கொண்டு அந்த மாணவர்களை கலைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியானது. அதை வந்து இப்போ நான் போட்டு காட்டில்லாத காரணம் வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். ஸோ அதனால் அது காட்ட முடியாது. எப்படி கரங்கிற பிரச்சனைகள் கனடாவில் நடந்துகிட்டு இருக்குது. 2 பிரச்சனை. 2வது பிரச்சனை சொன்னால் வேலை வாய்ப்பு உண்மையாக குறைவு. பார்க்க தெரியுது எல்லா வேலையும் இருக்குன்ட்டு இல்லை. நிறைய பேர் இடத்துல வந்து வேலை வாய்ப்பு குறைவு என்று சொன்னால் டெம்பரரியாக சில நேரம் ஏஜென்சியால் ஆக்கள் எடுத்து போட்டு அந்த பிஸியான டைமில் கம்பெனி ஆக்களை ஹையர் பண்ணி போட்டு ஏஜென்சியால் அந்த பிஸி முடிய அந்த டெம்பரரி ஆக்களை நிப்பாட்டுறாங்க. அதுக்கு நடக்குது. பெர்மனெண்ட்டாக வேலை எடுக்கிறது நிறைய கஷ்டம். அது போக இப்போ ஒர்க் பெர்மிட்டில் வந்தவர்கள் எல்லாம் வந்து இந்த ஒர்க் பெர்மிட்டை ரினியூ பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனின்ற லெட்டர் வேணும். அப்போ அந்த லெட்டர் எடுப்பதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. கம்பெனியாக ஏறி என்ன சொன்னால் தங்களுக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பெர்மிட்டு ரினியூ பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஏதாவது வேலை தேடினா தான் அந்த லெட்டரை கொண்டு கொடுத்து தங்களுக்கு உறுதிப்படுத்தினா தான் அந்த ஒர்க் பெர்மிட்டை ரினியூ பண்ணலாம். 3 வருஷத்துக்கோ இல்லாட்டி 2 வருஷத்துக்கோன்னு தெரியல. ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டு அது ரினியூ பண்ணுறதுக்கு கட்டாயம் ஒரு கம்பெனி வந்து லெட்டர் கொடுக்கணும். அதுக்காண்டி நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட கம்பெனியில் கூட வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கேட்டிருக்கணும். சில பேர் வந்து இப்போ வேலைக்கு வந்து 2 பேர் வந்து சேர்ந்து இருக்கிறார்கள். வந்து அவங்க டெம்பரரி விசால ஒர்க் பெர்மிட்டில் வந்தார்கள். இப்போது வந்து இந்த லெட்டர் எடுத்து கொடுத்து அவருக்கு 3 வருஷத்துக்கு விசா கொடுத்து ஒர்க் பெர்மிட் கொடுத்துருக்கிறோம். பெர்மனெண்ட்டாக 3 வருஷத்தை செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். இது வந்து போன வாரம் நடந்த சம்பவம். அப்போ ஒர்க் பெர்மிட் ரினியூவல் நடக்குது. சில இந்த செய்திகளும் வந்துட்டு இருக்குது. எது உண்மை பொய்யன்று எனக்கு சரியாக சொல்ல தெரியல. சில பேருக்கு நடக்குது. என்னதுன்னா சில போலியான ஆவணங்கள் கொடுத்து வந்தாக்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸ்டூடெண்ட் விசாவும் அப்படித்தான். இந்த ஒர்க் பெர்மிட்டும் அதே போல் தான். இப்போ சில பேருக்கு ஒர்க் பெர்மிட் நல்ல டாக்குமெண்ட் கொடுத்து ஃபேமிலி எல்லாம் இங்கே இருந்தாலும் அதை கொடுக்குறாங்க. சில பேருக்கு ஃபேமிலி இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணமும் தெரியல. அது வார ஆஃபீஸரை பொறுத்தோ இதுதான் நிலைமை கனடா பொறுத்தவரை. சரி, இது எப்படியோ கனடா 2வது இடத்துல இருந்த கனடா இன்றைக்கு வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதுதான் கனடாவின் நிலைமை. சரி, இந்த வீடியோ இத்தனை முடிச்சு கொள்கிறேன். இதை பற்றி உங்களை கருத்தை கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் இது புதுசாக இருந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.